லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆண்டி, அந்த வாணி இந்த வீட்ல தான் இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அந்த சந்தேகத்தை உடனே தீக்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா கிளியர் பண்ணிக்கலாமே. வீடு முழுக்க தேடி பாரு. வீடு முழுக்கெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல மானசா. சஞ்சய் ரூமை மட்டும் செக் பண்ணா போதும். சஞ்சய் வாணியை இந்த வீட்டுக்கு திரும்ப எப்படி கூட்டிட்டு வருவான்? உன் சந்தேகத்துல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? அவன் ஏன் பையமா? ஆண்டி, சஞ்சய் நானும் நம்புறேன் ஆண்டி. அந்த நம்பிக்கை பொய் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அவன் ரூமை செக் பண்ண சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும் பிரீத்தி? சஞ்சய் ரூமை நம்ம எல்லாரும் போய் செக் பண்ணி பார்க்கணும் ஆண்டி. பிரீத்தி, நீ ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? இந்த பாரு, உன் சந்தேகம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இதான் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? ரூமை திறந்து காட்ட சொன்னா அத பண்ணாம நீ வேற காரணத்தை சொல்லி தப்பிக்க பாக்குறது உன் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. உன் ரூம்ல நீ யாரையும் மறைச்சு வைக்கலன்னா வெறுவெறுன்னு போய் ரூமை திறந்து காட்ட வேண்டியதானே? அதுக்கே நீ இவ்ளோ பதட்டப்படுற? நான் ஒன்னும் பதட்டப்படல. அப்போ உன் ரூமை திறந்து காட்டு. சஞ்சய், உன் ரூம் சாவியை கொடு. அம்மா, அவ சொல்றான்னு என்னம்மா நீங்களும்? மானசா, அவ சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவ மனசுல இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்தா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. சஞ்சய், நீ சாவியை கொடு. சஞ்சய், எடுத்து கொடு. பிரீத்தி, வா. என்ன சஞ்சய், நீ ஏன் இங்கே நிக்கிற? முன்னாடி போ. உன் ரூம தானே திறக்க போறாங்க. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, வருவாங்க. போ. இவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவளுக்கு தான் நம்ம முடிவு கட்டணும். வித்யாவை மட்டும் அம்மா பார்த்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு உன் கதையில கிளைமேக்ஸ் வந்துரும். சரி, வாங்க போலாம். வா. பிரீத்தி, உனக்கு தானே சந்தேகம்? நீயே கதவு திறந்து பாரு. பிரீத்தி, உனக்கு தானே சந்தேகம்? நீயே தேடி பாரு. பாரு.
என்னாச்சு பிரீத்தி? அப்ப இந்த ரூம்ல இல்ல ஆண்டி. அதுதான் நானும் சொன்னேன். இப்போ உன் சந்தேகம் தீந்துருச்சா? சஞ்சய் என் பையன். எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் அவன் செய்ய மாட்டான். வாணிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவளை எப்படி அவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்? இது உனக்கு சஞ்சய் மேல வந்த முதல் சந்தேகம். அதனாலதான் நான் செக் பண்ண அலோ பண்ணேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பா யோசிக்காத. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகம் லைஃப்ல கண்டினியூ ஆச்சுன்னா லைஃபே நரகமாயிடும். சாரி ஆண்டி. சாரி சஞ்சய். என்ன மேக்னா போல அதான் இல்லல்ல போ. கிளம்பு ஓ கிளம்பு. வித்யா, வித்யா ஓ ரூம்ல தானே நான் இருந்தா, எங்க போனா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வித்யா எல்லாரும் போயிட்டாங்க, வெளியில வா. வித்யா, வித்யா வெளியில வா. ரூமை பூட்டிட்டு தானே வந்த? ஆமா, ரூமை போட்டுட்டு தான் வந்தேன். பூட்டின ரூம்ல இருந்து அவ எப்படி வெளியில போக முடியும்? அண்ணா நான் ஏன் ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறேன். நான் மொட்டை மாடியில போய் செக் பண்றேன். நீ வேற எங்கேயாவது இருக்காளான்னு பாரு. சரி விஜய், போ. வித்யா நம்ம ரூம்லயும் காணோம், அண்ணா ரூம்லயும் காணோம். எங்க போயிருப்பா? விஜய், என்னாச்சு? கிடைச்சாளா? வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்லடா. வாங்க சார், நீ செக் பண்ணியா? ஏன் ரூம்லயும் இல்லண்ணா. இப்ப அவ எங்க போயிருப்பா? அண்ணா ஆ? அம்மா ரூம்ல செக் பண்ணியா? நான் செக் பண்ணல, நீ செக் பண்ணியா? நான் செக் பண்ணல, நீ பாத்தியாடா? நான் செக் பண்ணல. சரி வாங்க போய் சரி பார்க்கலாம். வாங்க அங்க போய் பாப்போம். அண்ணா இங்க பாருங்க, எவ்வளவு அழகான பொம்மை. யார் இந்த பொம்மைய வாங்கிட்டு வந்திருப்பா? நிஜமா ஒரு பொண்ணோட கண்ணு மாதிரியே இருக்குன்னா? அதுவும் நமக்கு தெரிஞ்ச கண்ணு மாதிரியே இருக்குல்ல? ஆமா விஜய், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹாய் பொம்மை. அண்ணா இங்க பாரு, முடிய பாரு. முடி கூட அப்படியே ரியலா இருக்கு. வெளியே வா. வா. ஐயோ, முடிய பிடிச்சு இழுத்தா முழு பொம்மை வெளியே வருது. நான் பொம்மையா? நீ பொம்மை இல்ல, வித்யா தானே. உள்ள வந்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. ஆமா, யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது? நான் தான். என்ன
என்னப்பா நைட்டு படம் பாத்தீங்களா? படத்துல வர மாதிரி எங்க அம்மா ஒண்ணும் அவ்வளோ இன்னசென்ட் இல்லப்பா. நாங்க வர்றதுக்கு பதிலா அவங்க வந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான். நான் வித்யாவை அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு மாத்தாம இருந்திருந்தாலும் கலவரமே நடந்திருக்கும். டேய், இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம ஏன்டா மறைச்சீங்க? அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா வித்யாவுக்காக நீங்க அம்மா கிட்ட சண்டை போடுவீங்க. வீணா எதுக்கு பிரச்சனைன்னு தான் சொல்ல மறந்துட்டோம். ஆமா, நீங்க எப்படி வித்யாவை அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் கூட்டிட்டு வந்தீங்க? மேக்னாவும் பிரீத்தியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அவ கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போறானா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வாணி இந்த ரூம்குள்ளதான் இருக்கா. இப்ப நீ ஆன்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரூமை செக் பண்ணனு வெயி, கண்டிப்பா அவ மாட்டிப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேதாவை கூப்பிட்டுட்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சு நான் என்கிட்ட இருந்த டூப்ளிகேட் கீயை வச்சு உன் ரூமை திறந்தேன். ரூமுக்குள்ள நான் நினைச்ச மாதிரியே வித்யா இருந்தா. நான் கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரியே பிரீத்தியும் மேக்னாவும் உங்க அம்மாவை கூட்டிட்டு மேல வந்தாங்க. ஆனா வித்யா அங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப போயிட்டாங்க. மாமா மட்டும் சரியான நேரத்துல வரலனா அத்தை எனக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. தேங்க்ஸ்பா. டேய், வித்யா இந்த வீட்ல இருந்தா சந்தோஷப்பட போற முதல் ஆளே நான் தான்டா. அப்படி இருக்கும்போது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஷயத்த முதல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்டா. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் ரிஸ்கே வந்திருக்காது. நீயே எல்லா பிரச்சனையும் சமாளிக்கலாம்னு நினைக்கிறது பெரிய தப்புடா. சாரிப்பா. அண்ணா, இனி வித்யா ஏ ரூம்லயே இருக்கட்டும். அதுதான் எல்லாருக்குமே சேஃப். சரி, கூட்டிட்டு போ. வா. இங்க பாரு, பார்த்து போ. யார் கண்ணிலையும் மாட்டிக்காத. சரிண்ணா. ஜாக்கிரதையா போங்க. வா. வித்யா, இந்த ரூம்ல மேக்ஸிமம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இருக்கலாம். சரி, நீ இங்கே இரு. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சொல்லு மனசா. நான் வித்யா பேசுறேன். சொல்லு வித்யா. என்னை மன்னிச்சிரு சஞ்சய். இந்த நேரத்துல இப்படி கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன? இன்னைக்கு பௌர்ணமி நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? என்ன விளையாடுறியா? உன் கோவம் எனக்கு புரியுது. பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏத்துனா ரொம்ப நல்லது. பரவாயில்ல, நான் வீட்லயே சாமியை வேண்டிக்கிறேன். நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப நல்லது. மனசா, நீ என் கூட யூஎஸ்ஏ வர்றதுக்காக விசா அப்ளை பண்ணிருந்தோம்ல, அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வீக்ல நம்ம யூஎஸ்க்கு கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி நீ யூஎஸ்க்கு வந்திருக்கியா? வர வேண்டிய தேவை இருந்ததில்ல. ஓ, அப்போ இப்போ என் கூட வர்றது தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம். கல்ச்சர்ல இருந்து கிளைமேட் வரைக்கும் யூஎஸ்ல டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க சென்னை மாதிரிலாம் இருக்காது, அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அங்க எப்படி இருக்கும், எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீ கேட்டுட்டுன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ.
உனக்கு எல்லாம் புரிஞ்சதில்ல? ம். ஆ ஓகே. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க ஆரம்பிச்சுக்கோ, இல்லைன்னா அங்கே போய் கஷ்டப்படுவேன். ஆல்ரைட், பாய். மனசா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல கார்த்திக். திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காத. நான் அதை பற்றி பேசவே வரல மனசா. வாசலில் நீ போட்ட கோலத்தை பார்த்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாய். விஜய், அம்மா இங்க வா. ஒரு நிமிஷம்ப்பா. இந்தா விஜய். என்னம்மா அது ஷர்ட் மாதிரி இருக்கு? யாருக்குமா? எனக்கா? எப்ப எடுத்தீங்க? ஓ, எனக்கு இல்லையா? அவருக்கு எடுத்ததுடா. அவருக்கு நான் யாருக்குமா? அடி வாங்குவ. விஜய், நீ கொண்டு போய் கொடுத்துரு. எப்ப எடுத்தீங்க? சிங்கப்பூருக்கு போயிருக்கும் போது எடுத்தது. ஓ, வந்ததுல இருந்து வேற வேற பிரச்சனைங்க, கொடுக்க மறந்துட்டேன். சரி, நான் போய் கொடுக்கறேம்மா. மா, நடக்கட்டும் நடக்கட்டும். அப்பா, என்னடா இது? ஷர்ட் யார் எடுத்துருப்பான்னு சொல்லுங்க. அப்பா, யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்குங்கப்பா. மனசா, என்ன விளையாட்டு இது? அப்பா கிட்ட கொடு. டேய் விடுறா. நீ சஸ்பென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் போடுற எந்த ட்ரெஸ்ஸும் நானே கடைக்கு போய் செலக்ட் பண்ணி எடுத்ததில்லை. நான் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு டிசைட் பண்ற உரிமை ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்கள தவிர வேற யாரு எடுத்திருக்க முடியும்? என்னங்கப்பா? ரொம்ப கிராண்டா இருக்குமா? எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு உங்க விஷயத்துல என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் மனசே வரமாட்டேங்குது. அது மட்டும் தாண்டா என்னோட வருத்தம். இந்த வீட்ல யாருக்கு எது சரியா இருக்கும்னு பார்த்து பார்த்து செய்யற எனக்கு என் பசங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியாதா? நான் அவ்வளவு ஈஸியா டிசைட் பண்ணிடுவேனா? எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அது சரியாதான் இருக்கும்னு இத்தனை வருஷம் எனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இந்த விஷயத்துல என்னை எதிர்த்து நிக்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. வேற வழி இல்லை. ஆனா இதுல யாரோ ஒருத்தரோட வருத்தம் கண்டிப்பா சரியாயிடும். அது யாரோடதுங்கிறத காலம்தான் முடிவு பண்ணணும். ஆண்டி, நீங்களும் அங்கிளும் சரியா பேசிக்கலனாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற லவ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கருத்து வேறுபாட்டால நாங்க தனித்தனியா இருந்தாலும் மனசளவுல நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் பிரீத்தி. நீங்க கிரேட் கப்பல் ஆண்டி. இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அங்கிள் எங்க கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட வருத்தம்லாம் காணாம போயிடும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா போலாம். எங்க? நீ தானே பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்ன. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சஞ்சய்.
இந்த இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வா போலாம். சஞ்சய், பிரீத்தி. ஏய்